அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்கிறாங்க. அகில இந்திய அளவில் முதலிடம் எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா IBPS SOவில் AFO அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸரில் வந்து பார்த்தீங்கன்னா அகில இந்திய அளவில் முதலிடம் பிடிச்சிருக்காப்புல நம்ம அகாடமியை சேர்ந்த மாணவர். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாது. போன 2025 நடந்த எக்ஸாம்லேயும் இந்த AFO எக்ஸாமில் நம்ம அகாடமி தான் வந்து அகில இந்திய அளவில் முதலிடம் பிடிச்சிருந்தாங்க. ஸோ இது தொடர்ந்து 2வது முறையாக வந்து நம்ம இந்த இடத்த வந்து பிடிச்சிருக்கிறோம். ஸோ அந்த அகில இந்திய அளவில் முதலிடம் பிடிச்ச அந்த மாணவர் வல்லரசு வந்து நம்ம கூட வந்திருக்கிறாரு. ஸோ அவர் வந்து இந்த எக்ஸாமுக்கு எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணார், எப்படி அவரால் இந்த அகில இந்திய அளவில் முதலிடம் பெற்றார் அப்படிங்கிற நிறைய விஷயத்த நம்ம வந்து இங்கே வந்து கேட்க போகிறோம். ஸோ அப்படியே நம்ம ஒவ்வொருனா போயிடலாம். ஸோ வணக்கம் வல்லரசு சார். உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க சார். என்னோட நேம் வந்து வல்லரசு வி. நான் வந்து சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்துலேயே ஒரு சிறுவச்சூர் சின்ன கிராமத்துலேருந்து வரேன் சார். நான் வந்து இந்தியன் பேங்க்கில் AFOவாக செலக்ட் ஆகியிருக்கேன். நான் வந்து ஆல் இந்தியா ரேங்க் ஒன்று செக்யூர் பண்ணியிருக்கேன் சார். உங்கள் ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். எங்கள் குடும்பத்தில் மொத்தம் 5 பேர். நான், அப்பா, அம்மா, 2 அக்கா சார். அவங்களுக்கு அப்பா வந்து ஃபார்மர், அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப், அக்கா 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு சார். சரி சரி. அப்பா வந்து ஃபார்மர்னா என்ன மாதிரி விவசாயம்லாம் பார்ப்பாங்க சார்? நாங்கள் வந்து மோஸ்ட்லி பருத்தி, காட்டன் சொல்லுவாங்க, காட்டன் கல்டிவேஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு மெய்ஸ், அது மக்காச்சோளம்பாங்க, அது கல்டிவேஷன் பண்ணுவோம். அப்படின்னா சொர்க்கம், அதுவும் சோளம் அதுவும் கல்டிவேஷன் பண்ணுவோம். சரி 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 ஓகே. உங்களோட ஸ்கூல் லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாமா சார்? என்னோடய ஸ்கூல் வந்து நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அப் டு 6th வரைக்கும் எங்கள் சிறுவச்சூர் சின்ன கிராமத்துலேயே பாரதியத்தில் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அங்கேயே படித்தேன் சார். அப்புறம் 6th மேலே 12th ஹையர் செகண்டரி வரைக்கும் ஜெயமெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஆத்தூரில் இருக்குங்க சார், படித்தேன் சார். சரி சரி சரி. அதுக்கப்புறம் உங்களோட காலேஜ் லைஃப் வந்து ஹையர் செகண்டரி முடித்தோடனே 2018 அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம் சார் BSc ஆன்ஸ் அக்ரிகல்ச்சர் முடித்தேன் சார். 2022 வரைக்கும் BSc ஆன்ஸ் அக்ரிகல்ச்சர். சரி. எப்போ முடித்தது? 2022 சார். 22. எதனால், எப்படி உங்களுக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பற்றிலாம் தெரிய வந்துச்சு? எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க சார்? நான் காலேஜ் படிக்கும் போது 2022 முடிக்கும் போது என்னோட சீனியர்ஸ் வந்து அவங்களும் AFO தான் சார் படிச்சுட்டு இருந்தாங்க. அக்ரிகல்ச்சர் முடிச்சவங்க எல்லாமே AFO, பேங்க்கில் AFOன்னு ஒரு ஜாப் இருக்குன்னு படித்தாங்க சார். அதனால் நானும் AFO வந்து ஜாயின் பண்ணிட்டேன். சரி. AFOன்னு சொல்கிறீங்க. AFOன்னா என்னது சார்? அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர். இது வந்து இவங்களோட ரோல் என்ன பேங்கிங்கில்? சார் அவங்க ரோல் என்னென்னா, பேங்கிங்கில் விவசாயிகளுக்கு லோன் சாங்ஷன் பண்ணுறாரு சார். ஒரு விவசாயிக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க சார். பேங்க்கில் அவங்களுக்கு இப்போ கிராப் கல்டிவேஷன் பண்ணோம்னா விவசாயிகளுக்கு வந்து அமௌண்ட் இல்லைன்னா அவங்க பேங்க் மூலிமா ஹெல்ப் பண்ணலாம் சார். இந்த ஸ்கீம் நிறையா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து மூலிமா விவசாயிகளுக்கு போகணும். அந்த இதனால் AFO ரோல் தான் சார் அவங்க மேஜர் ரோல் பண்ணணும். இதுக்கான குவாலிஃபிகேஷன் BSc அக்ரி சார். BSc அக்ரி முடிச்சவங்க இந்த எக்ஸாம் BSc அக்ரி பண்ணலாம் சார். சரி. இந்த AFO எக்ஸாம் சொல்கிறீங்க, அது IBPS வந்து கால்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன், அப்படி தான்? ஆமாம் சார். IBPS தனியாக SO ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்னு AFOன்னு கால்ஃபர் பண்ணுவோம். சரி. இந்த IBPS SO AFOக்கு எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அதாவது எத்தனை ஸ்டேஜஸ் இதில் இருக்கும் சார்? இதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜ் இருக்குங்க சார். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ சார். இன்டர்வியூ. இப்போ ப்ரிலிம்ஸ்ன்னு சொல்கிறீங்களா? ப்ரிலிம்ஸோடைய செக்ஷன்ஸ் என்னென்ன செக்ஷன் சார்? ப்ரிலிம்ஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ரீசனிங் அண்ட் மேக்ஸ் சார். எவ்வளோ மார்க்கு சார்? டோட்டலாக 150 மார்க்ஸ் சார். ஓவராலாக 150 மார்க். 150 கொஸ்டின் ஆனால் 125 மார்க்ஸ் சார். இங்கிலீஷுக்கு ½ மார்க்ஸ். ஓகே. அதாவது மேக்ஸுக்கு 50 கொஸ்டின், ரீசனிங் 50 கொஸ்டின், இங்கிலீஷ்க்கு 15 கொஸ்டின் இருக்கும் ஆனால் 25 மார்க்ஸ். இங்கிலீஷ்க்கு மட்டும் ½ மார்க் வந்து வச்சிருப்பாங்க. சரி. இதில் எவ்வளோ மார்க் எடுத்தால் மெயின்ஸ் போகிற மாதிரி இருக்கும் நம்ம சார்? இப்போ 2018, 2020, 2021 அப் டு 30 பிலோ 30 இருந்தால் ஓகே சார். இப்போ வர ரேஞ்செல்லாம் காம்படிஷன் அதிகமாக இல்லை. எபோவ் 50 எடுத்தால் சார் உள்ள மெயின்ஸ்க்கே போக முடியும். அவுட் ஆஃப் 120க்கு 50 மார்க்குக்கு மேலே எடுத்தால் நீங்கள் மெயின்ஸ்க்கு போயிடலாம். சார் எத்தனை பேர் எடுப்பாங்க ப்ரிலிம்ஸ்ல இருந்து? என்ன ரேஷியோவில் வந்து மெயின்ஸ் சார்? டோட்டல் அப்ளிகேஷன் இந்த இயர் பார்த்தீங்கன்னா 2 lakh போட்டாங்க சார். 2 லட்சம் பேர் இந்த எக்ஸாம் அப்ளை 2 லட்சம் பேர் போட்டாங்க. மெயின்ஸுக்கு ப்ரிலிம்ஸ் குவாலிஃபை, மெயின்ஸ் போகிறவங்க 7,000 பீப்புள் இருக்காங்க. 7,000 பீப்புள். எவ்வளோ வேகன்சிஸுக்கு இந்த கால்ஃபர் வந்துருந்துச்சு சார்? இப்போ இந்த இயரில் வேகன்சி வந்து ஒன்லி 391 சார். 390. சரி ஓகே. இப்போ ப்ரிலிம்ஸ் முடிச்சாச்சு. ப்ரிலிம்ஸில் 3 கட்டமாக நீங்கள் 3 செக்ஷன் எழுதிருக்கீங்க. ஓகே சார். ஒரே பேப்பராக எழுதிருக்கீங்க. இதுக்கப்புறம் மெயின் ஸ்டேஜ் போகிறப்ப அதனுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும் சார்? அதோட பாட்டு எப்படின்னா, அக்ரிகல்ச்சர் நம்ம BSc 4 year படிச்சு என்ன படிச்சோமோ அந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே எல்லாம் வந்துடும் சார். சார் லைக் அக்ரானமி, அக்ரிகல்ச்சர் உள்ள இருக்குது சார். அக்ரானமி இருக்கும். அங்கே ஒரு பேப்பராக இருக்குமா 2 பேப்பரா? ஒரே பேப்பர் தான். ஒரே பேப்பர். 60 மார்க். ஒன்லி அக்ரி மட்டும் தான் சார். அக்ரி மட்டும் தான். வேற நான் டெக்னிக்கல் இதெல்லாம் கிடையாது. வேற எதுவுமே இல்லை. அக்ரி மட்டும். எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? 60 கொஸ்டின் சார். 60 கொஸ்டின்ஸ் சார். அதில் நம்ம வந்து ஒன்லி அக்ரி மட்டும் தான் படிக்க போகிறோம். ஆமாம், அக்ரி மட்டும் தான் சார். சரி ஓகே. இப்போ மெயின்ஸ் முடிச்சிட்டோம். மெயின்ஸ்லேருந்து இன்டர்வியூ போவீங்க. இன்டர்வியூக்கு என்ன ரேஷியோவில் உங்களுக்கு எடுப்பாங்க சார்? இன்டர்வியூக்கு மெயின்ஸ் இன்டர்வியூ போகிறவங்க
எடுத்தவங்களுக்கு 2200 எடுத்தாங்க சார். 2200 பேர் இன்டர்வியூ பண்ணீங்க. சரி, இன்டர்வியூடைய மார்க் எவ்வளோ மார்க் இன்டர்வியூ? சார் இன்டர்வியூ மார்க் 18 சார். இன்டர்வியூ டோட்டலாக 20 சார். என்னோட மார்க் வந்து 18. அவுட் ஆஃப் 20க்கு நீங்கள் 18 மார்க் வாங்கிருக்கீங்க. இன்டர்வியூலையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஓகே. இப்போ ப்ரிலிம்ஸ் மார்க் வந்து கன்சிடர் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஒன்லி எலிஜிபிள் மட்டும்தான். ப்ரிலிம்ஸ் வந்து ஒன்லி எலிஜிபிள் தான். ஆமாம் சார். நீங்கள் 120க்கு 120 வாங்கினாலும் மெயின்ஸ் தான் போக போறீங்க. மெயின்ஸ் தான் போக போறீங்க. அப்போ ப்ரிலிம்ஸை விட்டுலாம். ஆமாம் சார். மெயின்ஸில் எவ்வளோ மார்க் செக்யூர் பண்ணீங்க? சார் 48 சார். அவுட் ஆஃப் 60. அவுட் ஆஃப் 60 48 சார். அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் 18 சார். 18. ஓவராலாக 80.80 சார். ஓகே. ஸோ இப்போ மெயின்ஸில் 48 மார்க்கு, இன்டர்வியூவில் 18 மார்க்கு, ஸோ ஓவராலாக 66 மார்க். ஓகே சார். இது வந்து அவுட் ஆஃப் 80. 80க்கு 66. இதை என்ன பண்ணுவாங்க? சார் இது வந்து 100க்கா கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 48 இன்ட்டு 1.33 கன்வெர்ட் பண்ணும்போது 80 கன்வெர்ட் ஆயிடும். அப்போ மெயின்ஸை வந்து 80 அவுட் ஆஃப் 80 கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் 20 சேர்த்து. ஆமாம் சார். இன்டர்வியூ நம்ம என்ன மார்க் இருக்கிறோமோ அந்த மார்க் போட்டுருவாங்க. அப்போ அவுட் ஆஃப் 100க்கு 80.80 சார். 80.80 மார்க் வாங்கிருக்கீங்க. இதுதான் வந்து நம்ம ஏஎஃப்ஓல. ஆமாம் சார். அது மெயின்ஸ்லையும் ஹையஸ்ட் ஸ்கோர் சார் 48. ஸோ நீங்கள் 80.80 மார்க் வாங்கியிருக்கீங்க. மெயின்ஸில் மட்டும் 48 மார்க் வாங்கியிருக்கீங்க. ஸோ இந்த மார்க் மெயின்ஸில் யாராவது இந்த மார்க் எடுத்திருக்காங்களா? சரி, இன்னைக்கு யாரும் எடுத்தது இல்லை. லாஸ்ட் டைம் நம்ம இன்ஸ்டியூட்ல இருக்கக்கூடிய ஆர்த்தி அக்கா எடுத்திருக்காங்க சார். 47 எடுத்திருக்காங்க அவுட் ஆஃப் 60. அதோட நீங்கள் ஒரு மார்க் அதிகமாக எடுத்துட்டீங்க. ஓகே, சூப்பர். சரி, ஓகே. இப்போ உங்களுடைய இந்த ஜேர்னி எத்தனை வருஷம் எடுத்துருச்சு இதுக்கு? ஸோ அவுட் ஆஃப் 4 இயர்ஸ் எடுத்துருச்சு. 4 வருஷம். எப்போ ஆரம்பிச்சிங்க இதை? 2022 சார். சரி, 2022ல் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வந்தீங்க இங்கே? சார் 2022ல் நான் வந்து அப்போ ஏஎஃப்ஓ படிக்கணும்னு இருக்கும்போது சீனியர் சஜஸ்ட் பண்ணாங்க. இதுமாரி சுரேஷ் ஐஸ் அகாடமின்னு சொன்னாங்க சார். ஓகே. அதாவது ஏஎஃப்ஓக்குனா சுரேஷ் ஐஸ் அகாடமி மட்டும் தான் மெயின்ஸ் இங்கே ஈக்குவலாக ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்ன்றாங்க தமிழ்நாட்டில் மட்டும். தமிழ்நாட்டிலே மற்றபடி எங்கேயுமே நடத்தல இல்லை சார். ஆனால் அப்போ வந்து சீனியர் சொன்னாங்க இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்க சொன்னாங்க. அப்போ வந்து 2022 முடிச்ச உடனே ஆர்ஆர்பி கிளர்க் ப்ரிலிம்ஸ் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணேன் சார். ஓகே. அப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் சார். 22ல் உங்களுடைய ஆர்ஆர்பி பிஓ வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமாம் சார். அதுக்கப்புறம் சரி, ஆர்ஆர்பி பிஓ ஆரம்பிச்சிங்களா? ஏன் ஏஎஃப்ஓ? சார் என்னோட மெயின் ஃபோக்கஸே ஏஎஃப்ஓ மட்டும்தான் சார். எதனால் சார்? நாங்கள் வந்து என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டு ஃபார்மிங் சார். ஸோ அதனால் அக்ரிகல்ச்சர் எடுத்தேன். அப்புறம் ஃபார்மருக்கு அவங்க என்ன நீடு தேவையோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபெசிலிட்டி ஹெல்ப் பண்ணலாம் சார். பேங்கிங் போனால் அதேமாரி நானும் அதெல்லாம் எய்மே முடிச்சிட்டேன் சார். ஓகே. எவ்வளோ எக்ஸாம் எழுதிருப்பீங்க இது வரைக்கும்? சார் நான் வந்து ஐபிஎஸ் பிஓ, ஐபிஎஸ் கிளர்க், எஸ்பிபிஓ இதுக்கு ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் சார் போய் எழுதுவேன். இந்த ஐபிஎஸ் எஸ்ஓ ப்ரிலிம்ஸ்க்காக நெர்வஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு எல்லா ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணிடுவோம் சார். ஒரு அப்ராக்சிமேட்டாக எத்தனை எக்ஸாம் எழுதிருப்பீங்க? அப்ராக்சிமேட்டாக 20 எக்ஸாம். 20 எக்ஸாம் எழுதிருப்பீங்க. 20 எக்ஸாம் பாஸ் பண்ணியிருப்பீங்க. 20 எக்ஸாம் கிளியர் பண்ணல சார். ப்ரிலிம்ஸ் கூட கிளியர் சார். ப்ரிலிம்ஸ் கூட கிளியர் ஆகலை. இப்போ ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட். சார் ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ், ஃபர்ஸ்ட் மெயின்ஸ், ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ சார். ஓகே. இப்போ ப்ரிலிம்ஸ்லாம் கிளியர் ஆகாமல் இருக்கும்ல, அப்போல்லாம் உங்களுக்கு மற்றவங்க கூட இருக்கவங்க வந்து பாஸ் பண்ணுவாங்க அந்த? ஆமாம் சார். அது டவுனாக இருக்கு சார். அப்போ நம்ம வந்து நான் நினச்சிருப்பேன் என்னோட எய்ம் தான் ஃபோக்கஸ் அப்படின்னு. வீட்லேயும் ஆமாம் சார், வீட்லேயும் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க சார். ஸோ இது வரைக்கும் எந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணல? இந்த எக்ஸாம் உங்களுக்கு ஸ்பெஷல்? ஆமாம் சார். இதுதான் சார் ஃபஸ்ட்டு ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு மெயின்ஸ் அண்ட் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ. இப்போ ஆல் இந்தியா ரேங்க் செக்யூர் பண்ணியிருக்கேன் சார். ஓகே. சரி, இப்போ இந்த எக்ஸாம் உங்களுக்கு வந்து இவ்வளோ ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்கு, எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாக வந்திருக்கீங்க. ஸோ இதில் ஒவ்வொன்றுத்துக்கு எப்படி படிச்சிங்க நீங்கள்? இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி படிச்சிருப்பீங்க நீங்கள்? சார் நான் 2022 இங்கே கிளர்க் ஆர்ஆர்பி சுரேஷ் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணேன் சார். அப்போ வந்து இவங்க வந்து கிளாஸ் பேட்ச் 2 to 3 மந்த் முடிச்சிட்டாங்க சார். முடிச்சுட்டு உடனே டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சிட்டாங்க சார். இப்போ மார்னிங் 6 to 10 வரைக்கும் சார் ஆஃப்லைன் டெஸ்ட் இருக்குது சார். அப்புறம் ஈவினிங் ஹோம்ஒர்க் மாரி ஆன்லைன் டெஸ்ட்டும் கொடுப்பாங்க சார். அது ப்ரிலிம்ஸ்க்கு ஃபாலோ பண்ணேன் சார். அதேமாரி மெயின்ஸுக்கும் இவங்க ஃபாலோ பண்ணாங்க சார். மார்னிங் 6 to 10 மெயின்ஸுக்கும் இருக்கும் சார். அதேமாதிரி ஆஃப்லைன் ஃபுல் டெஸ்ட் இருக்கும், ஆன்லைன் ஃபுல் டெஸ்ட் இருக்கும் சார். இதில் இவங்க எக்ஸ்பிளைனும் நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சார் நம்ம இன்ஸ்டியூட்டில். அதனால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது சார். அதனால் எனக்கு டெஸ்ட் முடிச்சோடனே உடனே எக்ஸ்பிளைன் இப்போ 5 ஆப்ஷன் இருக்குன்னா ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் ரொம்ப டீட்டெயிலாக டெப்த்தாக கொஞ்சம் கொடுப்பாங்க சார். அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். சரி, இப்போ இந்த பயணத்தில் நீங்கள் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? முக்கியமாக என்னோட அப்பா அம்மாங்க சார். ஏன்னா நான் வந்து பாஸ்ட் 3 இயர்ஸாக ஃபிலிம்ஸ் கிளியர் ஆகும்போது நான் ஒவ்வொரு ஃபிலிம்ஸு கிளியர் ஆகும்போது அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவேன், அப்பா கிளியர் ஆகலப்பா அப்படின்னா உடனே விட்ரா பார்த்துக்கலாம், இதில் நான் அழிவிடுவோம் சார். அப்பப்போ அழிவிட்டும் போது அவரும் ஒரு மாதிரி ஆயிடுவார், விட்ரா பார்த்துக்கலாம், இதுலேயும் நான் படி வேணாலும் முடியும் அப்படின்னு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க சார் அப்பாவும் அம்மாவும். அப்புறம் அக்கா மாமா அவங்களும் வீட்லேயும் 2 அக்காவும் 2 மாமாவும் ரொம்ப சப்போர்ட்டிவ் இருந்தாங்க சார். அப்புறம் நம்ம சுரேஷ் ஐஎஸ் அகாடமி சார் அவரும் அப்புறம் இருந்தாங்க சார். அப்புறம் ராஜா சார் எல்லாரும் ரொம்ப எனக்கு மோட்டிவேட் பண்ணிவிட்டு விட்றாத படிப்பாங்க சார். சரி, இந்த பயணத்தில் சுரேஷ் அகாடமியோடைய ரோல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்? எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சார். நான் வந்து
அப்போ 2022 இங்கே வரும்போது 12,000 மட்டும் தான் பே பண்ணேன். நான் நினச்சேன் ஃபிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூக்கு எல்லாமே அமௌண்ட் தனியாக வாங்குவாங்க அப்படின்னு நான் நினச்சேன் சார். இல்லை சார், நான் ஒன் டைம் பேமெண்ட் பண்ணி தான் சார். அப்போ எனக்கு ஸ்டடி ஹால், எனக்கு லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே எனக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு சார். நான் டெஸ்ட் பேட்ச், மார்க் இன்டர்வியூவில் இங்கே 5 to 6 மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் சார். அது எனக்கு எல்லாம் ஃப்ரீயாக இருந்துச்சு சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எல்லாமே இருந்துச்சு சார். சரி சரி சரி. உங்களுடைய ப்ரிப்ரேஷனில் வந்து நீங்கள் வந்து தனியாக படிப்பீங்களா இல்லை குரூப்பாக படிப்பீங்களா? சார் நான் இங்கே ஸ்டடியில் வந்துடுவோம் சார். ஸ்டடியில் வந்துட்டு எங்கள் ஏஃபோன்னு நாங்கள் ஒரு 5 members இருப்போம் சார். அதெல்லாம் குரூப்பாக தான் சார் படிப்போம். 5 பேர் சேர்ந்து 5 பேர் ஸ்டடியிலே படிப்போம் சார். ஓகே ஓகே. குரூப் டிஸ்கஷன் தான் படிப்போம். ஓகே. இப்போ புதுசாக இப்போ ஒருத்தர் ஏஎஃப்ஓ படிக்கணும்னு ஆசைப்படுறாரு அல்லது பேங்கிங்கில் ஏதோ ஒரு எக்ஸாம் படிக்கிறாருன்னா அவங்களுக்கு உங்களுடைய சஜஷன்ஸ் என்ன மாதிரி இருக்கும் சார்? அவங்க வந்து இப்போ வந்து ப்ரிலிம்ஸே நிறையா ஐபிஎஸ் வந்து ஃபிலிம்ஸே நிறையா ஃபில்டர் பண்ணிடுறாங்க சார். அதனால் என்ன பண்ணோம்னா இப்பொழுதுக்கு வர ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஃபிலிம்ஸும் மெயின்ஸ் ஈக்குவலாக ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் சார். கன்சிஸ்டன்சியாக படிக்கணும் சார். ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபிலிம்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக கொடுக்கணும் சார். ஈக்குவலானா இப்போ மெயின்ஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து அங்கே அக்ரி படிக்கணும். இங்கே வந்து 3 வேறு சப்ஜெக்ட்ஸ் படிப்பிக்கிறீங்க. எப்படி மேனேஜ் பண்ணுறது சார்? ஃபுல் டேனா ஆஃப் டே மெயின்ஸ், மார்னிங் டு ஆஃப் டே வரைக்கும் மெயின்ஸ் படிக்கணும் சார். ஆஃப்டர்நூன் மேலே ஃபிலிம்ஸ். ஏன்னா இப்போ ஈக்குவலாக படித்தா தான் சார் நம்மளால் இப்போ ஃபிலிம்ஸ்க்கு ஏன்னா கட் ஆஃப் அதிகனால ஃபிலிம்ஸ் ஈக்குவலாக கொடுக்கணும் சார். ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு நாள் இல்லை 24 hours நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணியிருப்பீங்க இந்த? சார் நான் மார்னிங் 4 o'clock எழுந்திருப்பேன் சார். 4 மணிக்கு எழுந்திரிச்சோடனே அப்போ தான் சார் மைண்டே ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால தியரி சப்ஜெக்ட்னால மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிடுவோம் சார். சரி, 4 மணிலேருந்து மெயின்ஸ் படிப்பீங்க. எத்தனை மணி வரைக்கும் படிப்பீங்க சார்? 4 மணிக்கு எழுந்துச்சி ஃபஸ்ட்டு மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால மெயின்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சார். அப்போ படிச்சுட்டு 9 o'clock பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு திரும்பி 10க்கு உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சார். உடனே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 11 வரைக்கும் படிப்பேன் சார். 1 hour ஸ்லீப்பிங் அப்பனும் 1 hour 11 to 12 வரைக்கும் ஸ்லீப்பிங்கே வருங்க சார். அப்போ தூங்கிட்டு ஃபிலிமையும் சாப்பிட்டு உடனே ஃபிலிம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சார். அப்போ வந்து நமக்கு தூக்கம் வர டைம் என்ன பண்ணோம்னா ஃபிலிம்ஸ் எடுத்தால் தூக்கம் வராது சார். நம்ம லேபில் டெஸ்ட் போடும்போது தூக்கம் வராது சார். அதனால ஃபிலிம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவோம் சார். இங்கே லேப் வந்துடுவோம் சார். ஓகே ஓகே. சரி, இந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் பகலில் அதாவது ஆஃப் டே வந்து மெயின்ஸுக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் வந்து ஃபிலிம்ஸுக்கு வந்து படிச்சுட்டு இருக்கு. நைட்டுக்கு 7 o'clock மேலே அப் டு 9 வரைக்கும் டெஸ்ட் போட்டு ஆரம்பிச்சோம் சார். மெயின்ஸுக்கு டெஸ்ட் இருக்கும் சார். டார்கெட் டெஸ்ட் இருக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை டெஸ்ட் போடுவீங்க சார்? ஒரு நாளைக்கு ஃபுல் டெஸ்ட் 2 போட்டுருவோம் சார். டார்கெட் டெஸ்ட் 2 இல்லை 3 போட்டுருவோம் சார். அன்னைக்கு டாபிக் முடிச்சு போட்டுருவோம் சார். அன்னைக்கு ஒரு ஷெட்யூல் போட்டுருவோம் சார். சரி, ஓகே. சரி, உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் ஃபார் நீங்களே சொன்னீங்க, அதாவது சுரேஷ் அகாடமி, ராஜா சார், சுகேஷ் சார்லாம். ராஜா சார், சுகேஷ் சார் உங்களுக்கு எந்த விதமான கைடன்ஸ் இருந்துச்சு அவங்களோட இது? சார் சுரேஷ் சார், ராஜா சார் வந்து ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணுவார் சார். நான் ஃபிலிம்ஸ்க்கு அப்போலாம் வீட்டா நீ மெயின் ஸ்ட்ராங்காக இருக்க படி, ஃபிலிம்ஸ் படி, கிளியர் பண்ணிடலாம், கண்டிப்பாக ஒரு நாள் நீ அச்சீவ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணுவார் சார் ராஜா சார். அவர் நான் இப்போ டெஸ்ட்டில் எனக்கு ஆன்லைனில் 2 டெஸ்ட் வேணும்னா மார்னிங் கேட்டால் ஈவினிங் அப்லோட் பண்ணிடுவார் சார். நான் கேட்கறது பண்ணிடுவார் சார் ராஜா சார். இப்போ நான் ஆன்லைனில் ஒரு டெஸ்ட் தான் ஆப்ல இருக்கு சார்னு சொல்லுவோம் சார். அதனால இன்னொரு டெஸ்ட் வேணும் சார் அப்படின்னா இன்னொரு டெஸ்ட் ஆட் பண்ணிடுவார் சார். நம்ம கேட்கறது பண்ணிடுவார் சார். இப்போ நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா போன டைமும் வந்து அகில இந்திய அளவில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கிறாங்க. இந்த டைம் தொடர்ந்து 2 முறை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஆமாம் சார். ஸோ இதுக்கு சுரேஷ் அகாடமி என்ன பண்ணுறாங்க அப்படி? சார் அவங்க ஃபிலிம்ஸும் மெயின்ஸும் ரெண்டுமே ஈக்குவலாக கொண்டு போகிறாங்க சார். ஓகே. ஃபிலிம்ஸ்க்கு வந்து ஃபுல் டெஸ்ட் வச்சு சார். மார்னிங் 2 ஃபுல் டெஸ்ட் வைக்கிறாங்க சார். அதே மாதிரி ஆஃப்லைனும் டெஸ்ட் இருக்குது, ஆப்லைன் டெஸ்ட் இருக்குது சார் நம்ம இன்ஸ்டியூட்டில். அது மெயின்ஸுக்கு அப்படியா சார்? ஆஃப்லைன் இருக்குது, ஆன்லைன் இருக்குது சார். ஃபுல் டெஸ்ட் 2 டெய்லி இருக்குது சார். டெய்லி டெஸ்ட் இருக்குது. ஓகே, டெஸ்ட் இருக்குது. இதை தாண்டி வேற என்ன இருக்குங்க சார்? அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதா சார். ரொம்ப ஒவ்வொரு ஆப்ஷனும் ரொம்ப டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சார். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். அது மெயின் டெஸ்ட், அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன். ஸோ வேற என்ன சுரேஷ் அகாடமியில்? சார் சுரேஷில் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து குவாலிஃபை ப்ரிப்பரேஷன் சார். ஃபஸ்ட்டு கிளாஸ் பேட்ச், ப்ரிலிம்ஸ் பேட்ச் அண்ட் மெயின்ஸ் பேட்ச் அண்ட் சூப்பர் பேட்ச் சார். ஓகே, இதெல்லாம் கொண்டு போகிறாங்க சார். அது இல்லாமல் எஸ்ஓக்கும் ப்ரிலிம்ஸ் பேட்ச், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ பேட்ச் தனித்தனியாக ஈக்குவலாக கொண்டு போகிறாங்க சார். ஓகே ஓகே. இப்போ கிளாஸ் பேட்சில் முதல் கிளாஸை முடிப்பீங்க. ஆமாம் சார். அதுக்கு அடுத்து ப்ரிலிம்ஸ் பேட்ச் சார். அதில் ஃபுல்லாக ப்ரிலிம்ஸை பற்றி அந்த மேக்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் பண்ணுவாங்க சார். அதுக்கு அடுத்த கட்டம் வந்து மெயின்ஸ் பேட்ச். மெயின்ஸுங்கிறப்போ உங்கள் கோரை படிக்கிறீங்க. அடுத்து அது ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வச்சு சூப்பர் பேட்ச் போவாங்க சார். ஓ, அதில் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் இருக்குங்க சார். ஓகே. இந்த 4 ஸ்டேஜ் கடந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற என்ன பண்ணுவாங்க சார்? இங்கே ஸ்டடியால் 24/7 ஃபெசிலிட்டி இருக்குது சார். நம்ம எப்போனா வந்து படிச்சுக்கலாம். நம்ம ரொம்ப ஃபெசிலிட்டி ஸ்டடியால் இருக்குங்க சார். நெக்ஸ்ட் வந்து லேப் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்குது. எங்கள் எக்ஸாம் வந்து எப்படின்னா ஆன்லைன் மோட் தான் சார். அதனால் அங்கே சிஸ்டமில் அங்கே எப்படி சிஸ்டம் இருக்கோ இங்கே அதேமாரி ப்ராக்டிஸ் பண்ணலாம் சார். அதேமாரி இங்கே சிஸ்டம் இருக்குது சார். அதை இங்கே சிஸ்டம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் சார். அது எப்போனாலும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம எப்போனாலும் அக்சஸ் பண்ண சார்.
ஓகே, நீங்க முதல்ல சொன்னீங்க ஏஎஃப்ஓல வந்து 3 ஸ்டேஜ் வந்து கடக்கணும் சொன்னீங்க. ப்ரிலிம்ஸ் எப்படி படிக்கணும்னு சொன்னீங்க, மெயின்ஸ் சொன்னீங்க, லாஸ்டா இருக்கக்கூடிய இன்டர்வியூ பார்ட் இருக்குல்ல, ஆமாம் சார். அதை பத்தி என்ன, அதுக்கு என்ன பண்ணாங்க சார்? மெயின்ஸ் ரிசல்ட் வந்த உடனே நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து மார்க் இன்ட்ரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க சார். ஃப்ரீ மார்க் இன்ட்ரி கிளாஸ். இப்போ 2-3 வீக்ஸ் வந்து +2 வந்து கிளாஸ் பேட்ச் ஸ்டார்ட், அந்த இன்டர்வியூக்கு கிளாஸ் எடுத்தாங்க சார். இன்டர்வியூக்கு தனி கிளாஸ் இருக்கு. டைரெக்டாக இன்டர்வியூ மார்க் இன்டர்வியூ போகாமல் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ கிளாஸ் எடுத்தாங்க சார். அதில் பேங்கிங் டேர்ம்ஸ், பேங்கிங் அவேர்னஸ், இப்போ எனக்கு ஏஃபோனால அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் டேர்ம்ஸ் இதெல்லாம் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சார். அப்போ முடிச்ச உடனே நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ சார். மார்க் இன்டர்வியூ பேனல். நீங்க எத்தனை பேனல் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க? நான் 5 இன்டர்வியூ 5 இன்டர்வியூ இங்கேயே அட்டெண்ட் பண்ணிட்டீங்க சார். ஓகே ஓகே. உங்களுக்கு அவ்வளவு தூரம் டைம் இருந்துச்சா? இருந்துச்சு சார். ஒரு நாளைக்கு வந்து சுரேஷ்லேயே ஒரு நாளைக்கு 2 இன்டர்வியூ போடுறாங்க சார். மார்னிங் ஈவினிங் போடுறாங்க சார். உங்களுக்கு எது கன்வென்ட் இருக்கோ அட்டெண்ட் பண்ணிக்கலாம் சார். ஓகே ஓகே. பேனல் இப்போ பேனலில் மெம்பர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க சார்? 5 to 6 மெம்பர்ஸ் இருக்காங்க சார். எல்லாமே அந்த எக்ஸ்பர்ட்ஸ் தான். எக்ஸ்பர்ட் தான் சார். ராஜா சார் இருந்தார். ஓகே. அவர் எனக்கு என்ன இங்கே கொஸ்டின் கேட்டாரோ அதே கொஸ்டின் அங்கே மெயின் பண்ணல கேட்டாங்க சார். அப்படி அதே கொஸ்டின் அது சார். அங்கே இப்போ சர்ஃபேஸ் ஆக்டர் கேட்டாங்க சார். ஓகே, அது இங்கே கேட்டாங்க. இங்கே ராஜா சார் என்கிட்ட கேட்டார் சார். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அதே அங்கே ரெஃபெக்ட் ஆகுது சார். சர்ஃபேஸ் ஆக்டர் கேட்டாங்க. லீட் பேங்க் ஸ்கீம் உங்க இதில் வந்து என்ன, இங்கே ராஜா சார் அது அதே கொஸ்டின் அங்கே கேட்டிருக்காங்க சார். இப்போ சர்வீஸ் ஆக்டிங்னு சொல்லி இங்கே கேட்குறப்ப அது உங்களுக்கு அந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சு சார். சொல்லிட்டேன் சார். சார் சொன்னார் இதுமாதிரி சொல்லணும்னு. ஓ, அந்த கேள்வியும் பதிலும் சொல்லி கொடுத்தாங்க. ராஜா சார் அப்படியே அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறப்ப அதே டக்குன்னு சொல்லிட்டோன்னே ஓகே குட்னு சொன்னாங்க. அங்கே இன்டர்வியூக்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்க சார்? 18 சார். அவுட் ஆஃப் 20க்கு 18 மார்க். 18ங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் மார்க்காக இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். நல்ல ஸ்கோர் தானே சார். சரி சரி. அந்த இதுக்கு இந்த இன்டர்வியூ பேனல்ஸ் எல்லாம் ஆமாம் சார், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க சார். ஓகே சரி. ஓகே, நிறைய சொல்லிட்டுருங்க. இப்போ கடைசியாக இப்போ புதுசாக வரக்கூடிய மாணவர்களுக்கு, அதாவது இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? இப்போ புதுசாக வரவங்களுக்கு இப்போ வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அவங்க ஈக்குவலாக ரெண்டுமே ஈக்குவலாக கொடுக்கணும் சார். ஏன்னா கட் ஆஃப் வந்து அதிகமானால ரெண்டுமே ஈக்குவலாக கொடுக்கணும் சார். அதேமாரி அக்ரி மெயின்ஸ் பொறுத்தளவுக்கு கோர் சப்ஜெக்ட் இருக்குது, அலைடு சப்ஜெக்ட் இருக்குது சார். கோர் சப்ஜெக்ட் ஒரு 5 இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் இருக்குங்க சார். அக்ரானமி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் சாயில் சயின்ஸ் இருக்கு. அதை இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு அலைட் சப்ஜெக்ட் அதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் சார். ரெண்டுமே இப்போ கோர் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் 4 வருஷம் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வரும் இல்லையா? ஆமாம் சார். அவ்வளோ டெப்த்தாக படிக்கணுமா? அவ்வளோ டெப்த்தாலாம் படுத்தால சார். ஓரலாக படித்தா போதும் சார். இப்போ அவங்க இப்போ கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நம்ம வந்து டெப்த்தாக படிச்சுட்டு போவோம். ஆனால் கொஸ்டின் அவ்வளோ இருக்கா சார். ஓரலாக பேசிக் கொஸ்டின் தான் சார் இருக்கும். ஓகே, ரொம்ப பேசிக்காக தான் சார் இருக்கும். சரி சரி. ஓகே, எனிவே தேங்க்யூ. அப்புறம் பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஒரு அகில இந்திய அளவில் ஒரு முதலிடங்கிறது ஒரு சாதனை கிடையாது. ஸோ அதை படைச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு உண்மையிலே ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமியில் 2 வாட்டி தொடர்ந்து எடுத்துருக்காங்க. ஹாட்ரிக் அடுத்து வாங்குவாங்க. அதுக்கான மாணவர்கள் இப்போ தயாராகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.